சேல்ஸ் அண்ட் பிசினஸ் பண்றதுக்கு நீங்க ரெண்டு பாதையை சூஸ் பண்ணலாம். ஒன்னு ஹண்டர், அதாவது வேட்டையனோட பாதை. ரெண்டாவது ஃபார்மர், விவசாயியோட பாதை. ஒரு வேட்டையன் என்ன பண்ணுவான், தனக்கு நல்ல பரிச்சயமான ஒரு காட்டுக்குள்ள போயிட்டு அன்னைக்கு கிடைக்கிற பழங்கள், காய்கறிகள், மிருகங்களை அடிச்சு எடுத்துட்டு வந்துட்டு வீட்டுக்கு வந்து கொடுப்பான். ஒரு விவசாயியோட பாதை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு விவசாயி 6 மாசத்துக்கு அப்புறம் அறுவடை செய்யறதுக்கு இன்னைக்கு உழைப்பான், இன்னைக்கு விதை நடுவான், இன்னைக்கு வந்து தண்ணி பாய்ச்சுவான், இன்னைக்கு வந்து அந்த வயலை வளமாக்கி அறுவடைக்கு தயாராக்குவான். இது வந்து இப்ப பயன் இல்லை அப்படின்னாலும் 6 மாசத்துக்கு அப்புறம் இது பயன் தரும். இதுதான் வந்து ஃபார்மர்ஸ் அப்ரோச். ஹண்டர்ஸ் அப்ரோச்ல நீங்க இன்னைக்குரிய வியாபாரம், இந்த வாரத்துக்குரிய டார்கெட், மாச டார்கெட், இது எல்லாமே அச்சீவ் பண்ணலாம். ஆனா எப்படி அந்த வேடனுக்கு அந்த காடு ஏற்கனவே பரிச்சயமானதோ, உங்களுக்கு அந்த மார்க்கெட் ஏற்கனவே பரிச்சயமானது, அந்த கஸ்டமர்ஸ் எல்லாம் நல்லா தெரிஞ்சவங்க அப்படின்னா மட்டும்தான் இது சாத்தியப்படும். இல்லைன்னா நீங்க எடுக்க வேண்டியது ஃபார்மர்ஸ் அப்ரோச். அதாவது இப்போ நீங்க கஸ்டமர்ஸை மீட் பண்ணணும், இப்போ வந்து நீங்க வந்து அவங்க கிட்ட வந்து ஒரு ரிலேஷன்ஷிப் பில்டு பண்ணணும், அதுக்கப்புறம் உங்க ப்ராடக்ட்ஸ் எடுத்து சொல்லணும். இது மூலமா இப்போ இமீடியட்டா இந்த வாரம் இந்த மாசம் டார்கெட் அச்சீவ் பண்ணலனாலும் அடுத்த 4 மாசம் 6 மாசத்துல உங்களால டார்கெட் அச்சீவ் பண்ண முடியும். இதுல ஹண்டர் அப்ரோச் கரெக்டா இல்ல ஃபார்மர்ஸ் அப்ரோச் கரெக்டா அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது ரெண்டுமே கலந்து செய்யறது தான் ஒரு நல்ல சேல்ஸ்மேனுக்கு அழகு. Era